இந்த பட்ஜெட் பல எதிர்பார்ப்பு இருந்தது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கைது அட்டெம்ப்ட் நடக்குதுனாலே நம்ம வந்து ஆட்சியில் உட்கார்ந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து தான் கற்றுக்க வேண்டிய ஆட்கள் கிடையாது. எதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்கிற திட்டத்தோடு ஆல்ரெடி ஒரு ரோட் மேப்பை போட்டுட்டோம். அந்த ரோட் மேப், அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அப்படி அவர் சொல்லியிருந்தார். தாவேகா டிஎம்கே குறைவாக போட்டுருச்சு, நமக்கு டெபிசிட் பார்த்தீங்கன்னா 85,000 கோடி 90,000 கோடி கூட போகலான்னு ஒயிட் பேப்பரில் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த 45 நாளில் அது 55,000 கோடியாகத்தான் அவர் எஸ்டிமேட் காட்டுறாரு. திமுக சொன்ன அதே 54,000-55,000 கோடி பக்கமாக தான் வந்திருக்குன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது தப்புன்னு நீங்கள் 45 நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணது தவறான தகவல் இல்லை. அந்த டேட்டாவை வச்சு விளையாடுவாங்க இல்லை, பொய் வடிகட்டின பொய் புள்ளி விவரம்ங்கிற மாதிரி டேட்டாவை நீங்கள் ஒரே டேட்டாவை வேற வேற வகையில் இன்டர்பிரேட் பண்ணி குழப்ப முடியும். அப்படி ஒரு வேலையும் பார்த்தாங்க. நீங்க ஃப்ளோர் கோஆர்டினேஷன்ல ஓபிஎஸ் வந்து வெள்ளங்குடி. அப்போ அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் பண்ணீங்க திரும்ப திமுக லீக்கேஜ் எல்லாம் பேசுறீங்க. அஃப்கோர்ஸ் லீக்கேஜ் இருக்குன்னா கண்டுபிடிங்க, கொண்டு வாங்க, எவ்வளோ நடந்துச்சோ சம்பந்தப்பட்டவங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்கு அனுப்புங்கள், ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் இருக்குல்ல, இது சார்ந்து நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த டோன் இருக்குல்ல, அங்கே மியாவுன்னு கூட சத்தம் வரலையே, அதை நம்ம எப்படி பார்க்கறது? மத்திய அரசும் மாநில அரசும் வந்து ரொம்ப இணக்கமா சூழல்ல போனாதான் நம்மளுக்கு எல்லா வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும். இணக்கமான சூழல் உண்மையா இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கு? இணக்கமான சூழல் இருந்தா ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல வச்சாரு. மாநில பாடல் 3வது பாடல் அதுல எங்கேயுமே கிடையாது, தளத்தலையா கொட்டி அடிச்சு. அப்ப அந்த இன்டர்பிரட் பண்ணி 3வதா தான் பாடணும்னு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு 4 நாளைக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்தது ஆளுநர். நீங்க ஆளுநர் தப்பா பண்ணிட்டாருன்னா அதை கண்டிச்சிருக்கணும், இல்ல வைஸ் சான்சலரை நாங்க சொல்ற மாதிரி தான் செயல்படணும். அது இங்க வந்து கவர்னர் ஆட்சி தான், யாருமே குறுக்கிடாம நடக்கிறதுக்கு பேர் எப்படி அசம்பிளி? ஒரு டிபேட் நடக்கணும்ல, ஒரு அசம்பிளி. மானிய கோரிக்கைங்கிறதுல அலாட் பண்ண ஃபண்டை குறைக்க வைக்கலாம், ஸ்கீம்ஸை வித்ட்ரா பண்ண வைக்கலாம், இல்லை ஃபண்டை இன்னும் அதுக்கு கூடுதல் தேவை, இல்லை அதை நீக்க வைக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெசல்யூஷன்ஸாக இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் கொண்டு வர முடியும். 52 நிமிஷத்தில் 9 பில் டக்குன்னு பாஸ் ஆயிடும். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இதைவிட மோசமாக யாராலும் அவமதிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் அவங்க ஆடி தீர்த்திருக்கிறார்கள். நம்ம அதை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம குறித்து இப்போ வரைக்கும் தாவேகா ஸ்டாண்டே சொல்ல. இந்த பட்ஜெட் பல எதிர்பார்ப்பு இருந்தது, பல விஷயங்கள் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பேசினதெல்லாம் அந்த 2,500 பெண்களுக்கான இதிலிருந்து எக்கச்சக்கமாக நம்ம எதிர்பார்த்து போனோம். ஆனால் அவங்க ரொம்ப நியூட்ரலாக இந்த பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ணி கடந்து போய், அது இல்லாமல் சில கான்ட்ரவர்சிஸ் ஏற்பட்டுச்சு. நம்ம சொல்ல வேணாம், இந்த தமிழ் பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரியான டைவர்ஷன்ஸ்குள்ளேயே இருந்துதா? இந்த பட்ஜெட் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு முந்தின நாளே நான் ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க உதயநிதி ஸ்டாலின் கைது அட்டெம்ப்ட் நடக்குதுனாலே அன்றே கணிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்களே, அன்றே கணித்தது தான். அதை என்ன அப்படி இருக்க போது, இப்படி இருக்க போது, இந்த திட்டம் வரப்போகுது அப்படின்னு அதை யாருமே ஸ்பாயில் பண்ண விட மாட்டாங்க. நீங்க ஒரு பொலிட்டிக்கல் இது போய் ஸ்பார்க் ஆகி நாளைக்கு வந்து என்ன வேணாலும் அவங்க கலேவரம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பொலிட்டிக்கலி சார்ஜ் பண்றீங்கனாலே அப்போ இந்த தவறை தாவேகா யூஸ்வலாக செய்ய மாட்டாங்க. அது எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த ஒரு கிரேஸை கிளப்புறதை அவங்களே காலி பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்களுடைய வாக்காளர்களே கூட விதந்தோதக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரமாதங்கிற அளவுக்கு கூட இருக்காது அப்படின்னு சிலர் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்ஜெட்டாக இருக்குது, அவங்க நிதிநிலையை வந்து கரெக்டாக முந்தைய அரசு பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே சரி செய்து இப்படி தான் கரெக்டாக தான் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கே ஒரு சாராரிடம். எங்கே சிக்கல் வரும்னா, இது ஆக்சுவலாக ஏறத்தாழ டிஎம்கேனுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டோட ஓரளவுக்கு மைல்டாக ஒப்பிடலாம். அதனுடைய ஒரு 75% வரைக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த இதில் ரொம்ப பெரிய ஸ்கீம்ஸ்க்கு போகல. பட் அவர் பதவி ஏற்றதுமே சிலதெல்லாம் ஆவின் பால் குறைச்சதாகட்டும், பெண்களுக்கான விடியல் பயணம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதாகட்டும், சில விஷயங்கள் அவர்கள் கூட இந்த டீச்சர்ஸ் விஷயங்கள்ல வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் சில விஷயங்கள்லாம் எடுத்த எடுப்புலேயே அவங்க வந்து சிலதை யோசிக்காம மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் கவர்னன்ஸ்ல எப்படி நான் எங்க சுற்றி எப்படி விட்டுக்கலாம்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எடுத்தோம்னா தேர்தலுக்கு முன்பாக இதுல பிரச்சனையே விஜய் அவர்களே பேசுனதை தான் இப்போ கேட்குற இடத்துக்கு இடைக்கால பட்ஜெட்டை பார்த்துட்டு வந்து அவங்க மேனிஃபெஸ்டோவே எனக்கு தெரிஞ்சு அறிவிச்சாங்க. நீங்கள் இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை அப்படியே குறிப்பிட்டு
10.8 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்கிறது. அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் இது மிகப்பெரிய பொறுப்புங்கிறத விடவும் கூடுதல் கவனத்தோட செயல்படணும். ஆனா இந்த கடனை நான் காரணமாக சாக்குப்போக்காக பயன்படுத்த மாட்டேன்னு அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அந்த ப்ரிஃபேஸ், அந்த முதல் வாக்குறுதி, அது அறம் பொருள் இன்பம்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த அறம்ங்கிற சாப்டருக்கு முன்னாடி அவர் ஒரு கடிதம் போல எழுதியிருப்பார். நம்ம வந்து ஆட்சியில உட்கார்ந்து அதிகாரத்துல உட்கார்ந்து தான் கத்துக்க வேண்டிய ஆட்கள் கிடையாது. வந்தா என்னென்னலாம் பண்ணணும்னு ப்ராப்பர் மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணி எதை எப்படி செயல்படுத்த போறோம் என்கிற திட்டத்தோடு ஆல்ரெடி ஒரு ரோட் மேப்பை போட்டுட்டோம். அந்த ரோட் மேப், அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருந்தார். இப்போ என்ன சிக்கல்னா, கடன் இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்லேயே வந்துருச்சு. இவங்க கொடுத்த ஒயிட் பேப்பரில் முக்கால்வாசியிலானது இதில் இருந்த இப்போ ரிவைஸ் பண்ண பட்ஜெட், அதுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரிம் பட்ஜெட்டினுடைய டீட்டெயில்ஸை தான் எடுத்து நம்ம ஆட்கள் ஒயிட் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா பிளாட் பண்ணி, ஏன்னா இப்போ இந்த ஆண்டு இவ்வளோ வருவாய் பற்றாக்குறைன்னா அடுத்த ஆண்டு எவ்வளோ போகுங்கிறதுலாம் அவங்க ஏற்றி சொன்னாங்க. யார்? தாவேகா. டிஎம்கே குறைவாக போட்டுருச்சு, நமக்கு டெபிசிட் பார்த்தீங்கன்னா 85,000 கோடி 90,000 கோடி கூட போகலான்னு ஒயிட் பேப்பரில் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த 45 நாளில் அது 55,000 கோடியாகத்தான் அவர் எஸ்டிமேட் காட்டுறாரு. அப்போ ஏன் நடுவில் ஒரு 25,000 கோடி கூடுதலாக போகும்? திமுக வந்து குறைச்சி சொல்லிடுச்சு. நீங்கள் திமுக சொன்ன அதே 54,000-55,000 கோடி பக்கமாக தான் வந்திருக்குன்னா அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது தப்புன்னு நீங்கள் 45 நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணது தவறான தகவல் இல்லையா? அந்த டேட்டாவை வச்சு விளையாடுவாங்க இல்லை, பொய் வடிகட்டின பொய் புள்ளி விவரங்கிற மாதிரி டேட்டாவை நீங்கள் ஒரே டேட்டாவை வேற வகையில் இன்டர்பிரேட் பண்ணி குழப்ப முடியும். அப்படி ஒரு வேலையும் பார்த்தாங்க. இப்போ நேற்றைக்கு பார்த்தா 15,000 கோடி வருவாய் வந்திருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் மரியவெல்சன் சொல்றாரு. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இல்லையே, அவ்வளோ வர வாய்ப்பு இல்லையே அப்படின்னும் போதுதான் நமக்கு இங்க இன்டர்னலா வந்ததுன்னு அவர் சொல்லக்கூடியது ஒரு 7,500 கோடிக்கு தான் வருது. மத்திய அரசு எதுவும் நிதி விடுவித்ததா? சிலதெல்லாம் ஏத்துக்கிட்டோம், அதுல இருந்து வர வேண்டி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க அந்த ஃபாலோ அப் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ்ல கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் இவ்வளவுதாங்கிறது அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண இன்னும் தெரியும். ஓபிஎஸ் ஒரு 5 வருஷம் கேப் விட்டுட்டதுனால அவர் கடைசி பட்ஜெட் 21 இன்ட்ரிம் தாங்கிறதுனால அவரு பட் கொஞ்சம் டைம் எடுத்து அவரும் உட்கார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் கூட அவரால் அதை கிராஸ் பண்ணி எடுத்துட முடியும். இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்காரு. நீங்க ஃப்ளோர் கோஆர்டினேஷன்ல ஓபிஎஸ் வந்து வெள்ளங்குடி இன்னைக்கு இப்போ எங்க மாமா எங்க மச்சாங்கிற இவரை கம்பேர் பண்ணும்போது ஓபிஎஸ் ஃபார் பெட்டர் ஃப்ளோர் கோஆர்டினேஷன்ல. பட் அது நம்ம ஒரு சைடு வச்சோம்னா, அப்போ அமைச்சர் மரியவெல்சன் அவர்கள் இப்போ நீங்கள் திரும்ப திமுக லீக்கேஜஸ் எல்லாம் பேசுறீங்க. அஃப்கோர்ஸ் லீக்கேஜ் இருக்குன்னா கண்டுபிடிங்க, கொண்டு வாங்க, எவ்வளோ நடந்துச்சோ சம்மந்தப்பட்டவங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து சிறைக்கு அனுப்புங்கள், ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் இருக்குல்ல, இது சார்ந்து நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த டோன் இருக்குல்ல, அங்கே மியாவுன்னு கூட சத்தம் வரலையே, அதை நம்ம எப்படி பார்க்கறது? நேற்றைக்கு அமைச்சர் இணக்கமான சூழல்ல நாங்க பாஜகவுடன், அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் வந்து ரொம்ப இணக்கமா சூழல்ல போனாதான் நம்மளுக்கு எல்லா வரவேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும்னு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, சிடிஆர் சொல்லியிருக்காரு, செங்கோட்டை எல்லாருமே அதே பேட்டர்ன்லயே சொல்றாங்க. ஆனா இணக்கமான சூழல் உண்மையா இருக்கா இவங்க 2 பேருக்கு? இணக்கமான சூழல் இருக்கிறதா நீங்க சொல்றதுனாலதான் ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல வச்சாரு. இப்ப வரைக்கும் ஆளுநர் குறித்து அதிகாரப்பூர்வமா முதலமைச்சருடைய ஹேண்டில் இருந்து, சிஎம்ஓ வேண்டாம், நீங்க கட்சிக்காக டிவிகே விஜய் ஹெச்கியூன்னு வச்சிருக்கீங்களா, அதுல இருந்து வந்திருக்கா ஆளுநர் செய்தது கண்டனத்துக்குரியது, இந்த மாதிரியான சேட்டைகளை இங்க செய்யாதீங்க. கோர்ட்ல இவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு ரெசல்யூஷன் போடுறாங்க கோர்ட்ல. ஏன்னா அந்த உள்துறை அமைச்சர் சர்க்குலரை நானும் புரட்டி படிக்கிறேன். மாநில பாடல் 3வது பாடல் அதுல எங்கேயுமே கிடையாதுன்னு தளத்தலையா கோர்ட்ல மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் சொல்றாரு, 3வது பாடலாம் நாங்க சொல்லவே இல்லைங்க. அப்ப அந்த இன்டர்பிரட் பண்ணி 3வதா தான் பாடணும்னு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு 4 நாளைக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்தது ஆளுநர். நீங்க ஆளுநர் தப்பா பண்ணிட்டாருன்னா அதை கண்டிச்சிருக்கணும், இல்ல வைஸ் சான்சலரை நாங்க சொல்ற மாதிரி தான் செயல்படணும். ஆளுநர் சொல்லுவதை வந்து ஏன்னா இதுக்கு விளக்கம் தெரிவிச்சது வந்து எனக்கு ஞாபகப்படி பார்த்தா ராஜ்மோகன் அவர்கள் தான் உடனே வந்து விளக்கம் சொன்னாரு. அந்த பாடல் பாடுறப்போ இல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல இருந்து சொல்றாரு. அப்போ இங்க வந்து கவர்னர் ஆட்சி தான் நடக்குது. கவர்னரை நீங்க தொல்ல பண்ணல. நான் கவர்னர் எங்கெங்கெல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி நான் வைகையை சுத்தப்படுத்த போறேன்னு ஆட்களை கூப்பிட்டாரு. அது கூட ஏதோ ஒரு கஞ்சனால் நீங்க எப்படி உங்களை கண்டிக்க வேண்டி வரும் என எச்சரிக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசினா ஞாபகம். அது வார்த்தைகள்ல. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொன்னாரு,
மக்கள்லாம் என்கிட்ட வந்து மனுவை கொடுங்க, புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு, என்ன அதில் தீர்வு காண முடியும், நான் முதலமைச்சரோட நான் பேசுறேன், நீங்க உங்களுக்கு எதுங்க சிஎம் செல்ல இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, வாங்குறதுக்கு இருக்கிறது, அதுதான் நாங்கள் ஓட்டு போட்டு வச்சிருக்கிறோம். உங்க ராஜ்பவனுக்குள்ள வந்தா உள்ள விட்டுருவாங்கல்ல, நீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு உள்ளுக்க இருக்கிறீங்க வந்தாலும். இப்ப கவர்மெண்ட்ல பல துறைகள் இருக்கும், நீங்க ஈவன் சே ஒரு அதுலேயே ஸ்பிளிட் அப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா 100ன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை பேர் அங்கே வந்து துறை வரைய பிரித்து வைக்கிறது மேலே உங்களுக்கு ராஜ்பவனில் ஆள் இருக்கா, எவ்வளோ பேர் எம்ப்ளாயி போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சேட்டையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கே அரசாங்கம் சூடாக இப்போ ஆளுநருடைய அந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அது ஆளுநருக்கே ஒரு காப்பி இப்போ கோர்ட்டில் அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை எடுத்து ஆளுநருக்கு ஒரு முறை ஒரு வாசித்து காட்டி மத்திய அரசு சொல்லாததை நீங்கள் சொல்லி செட்டப் பண்ணாதீங்கன்றது தான் ஆக்சுவலாக நடந்திருக்கணும். நீங்கள் இணக்கமாக இருந்தனால அவர் 3வது இடத்துக்கு போட்டார். இப்போ வரைக்கும் ஆளுநருங்கிறதோ இல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகம்ங்கிறதையோ உயர்கல்வித்துறை அமைச்சர் பேச வராரு, பேரவைத் தலைவர் நீங்கள் தீர்மானத்தை மட்டும் பற்றி பேசுங்க அப்படிங்கிறாரு. ஸ்டீவன் 2.0 ஏன் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போடலன்னா, திட்டம் மோசமானதுங்கிறது அதெல்லாம் விவாதம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் 1.0 ஓகே, இன்னும் எங்களுக்கு 3000 கோடி நிலுவத்தொகை கொடுக்க வேண்டியிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணாதீங்க, நாங்கள் கையில் இருந்து போட்டிருக்கோம், அந்த ஃபண்டை நீங்கள் டேலி பண்ணி விடாமல் நாங்கள் 2க்கு வரமாட்டோம், நீங்கள் அதில் ஃபண்டுன்னு திரும்ப 9000 கோடிம்பீங்க, நீங்கள் உங்கள்தையும் கொடுக்க மாட்டீங்க, 15000 கோடி என் கையில் இருந்து போடணும், அந்த இது எப்போ வரணும்னு தெரியாதுன்னு போடாமல் வச்சுருந்தாங்க. இவர் வந்ததும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் முன்னிலையில் இங்கே தான் கையெழுத்தானது, முதலமைச்சரே போட்டார்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் முன்னிலையில் அது கையெழுத்தாச்சு, நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ இதில் 18000 கோடி, அதில் 9000 crore நம்ம போடணும், 9000 அவங்க தராங்க, ஃபைன். அவங்க ஏற்கனவே ஒரு 3000 கொடுக்கணும், ஸோ மொத்தம் 12000 கோடி அவங்க தரணும். நமக்கு இப்போ புதுசாக 8000 கோடி, அந்த 12000 கோடியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழசு ஒரு 2000 கோடி ரிலீஸ் பண்ணுறோம், புதுசு 9000ல் 1000 மட்டும் ரிலீஸ் பண்ணுறோம், மீதியை கையில் இருந்து போட்டுக்கணும், உங்களுக்கு ஃபண்டு நகர்த்தி விட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மாநில அரசினுடைய நிதியை போட்டு வீடுகளுக்கு குழாய் இணைப்புன்னு கொடுக்குறீங்கன்னா பாதியில் நீங்கள் நிப்பாட்டிட்டு ஃபண்டு வரலன்னு நிறுத்த முடியாது. ஏன்னா உங்கள் வாக்காளர்கள் உங்களை பிடிச்சி உள்ளுக்குவாங்க. அந்த கிராமத்துக்கு போட்டிங்க, பக்கத்து வரைக்கும் போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இஷ்யூ ஆகும். அப்போ நீங்கள் அவங்க தர லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த 9000 கோடியும் கடை வாங்கி இப்போ உள்ளே போட வேண்டி வரும். சிஎம் தான் வந்து எல்லாத்தையும் நான் சரி செய்வேன், நான் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த ஒற்றை பிம்பத்துக்கு நம்ம வாக்களித்தோம், எல்லாருமே வாக்களித்தார்கள். ஆனால் அவருக்கு கீழே இருந்த துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜிஓவை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டராக, நிலையான எண்ணாகத்தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னால சிஎம்ஓ ஆஃபீஸ் மூலமாக அது போடப்படுகிறது. ஒரு 5 அமைச்சர்களுக்கு சில விஷயங்களை அவர் பிரித்து கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்தில் ஏறத்தாழ அவருக்கு போர்ட்ஃபோலியோஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 போர்ட்ஃபோலியோ இருக்கும். அவ்வளோத்துல இவ்வளவே அவர் எடுத்தாருங்கிறதே கேள்வி இருக்குது. நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு இல்லை செக்ரட்டரியோ அமைச்சரோ வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை அப்டேட்ஸை கேட்டுக்கிட்டீங்கனாலே போதும். எல்லா அப்டேட்ஸ்லாம் கேட்குறாரா, கையில் இருப்பு வச்சிருந்தப்ப இதெல்லாம் கேட்டாராங்கிற கேள்வியும் வந்து இப்போதான் டெலிகேஷனே அவங்களுக்கு போயிடுச்சு. எனக்கு அதில் ஒரு ஆங்கிள் என்னன்னா, இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே பட்ஜெட் சார்ந்து இது 17லேயும் அவர் பேச முடியாது, அதை பிரித்து கொடுத்துட்டாராங்கிறது ஒரு ஆங்கிள். இப்போ போலீஸு ஹோமுக்குமே அவர் பேசுவாரானா அது தனி ஆங்கிள். ஏன்னா பெரும்பாலும் இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, அவரே பேசினா உதயநிதி ஸ்டாலின் கிராஸ் பண்ணலாம், இல்லைன்னா முன்னாள் உள்துறை அமைச்சர் முறையில் ஓபிஎஸ் கூட கிராஸ் பண்ண விட்டுக்கலாம், வேற யாராவது பேசுறாங்க. குறுக்கிடுறதுக்கு யாருமே பேசவே கூடாதா? ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து பார்லிமெண்ட்லேயும் நம்ம சில இடங்களில் பார்க்குறோம். அதே பேட்டர்ன் வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ யாருமே குறுக்கிடாமல் நடக்கிறதுக்கு பேர் எப்படி அசம்பிளி? ஒரு டிபேட் நடக்கணும்ல ஒரு அசம்பிளியில். மானிய கோரிக்கையிலேயே கேள்விகள் தான். ஏன்னா நீங்கள் இந்த துறைக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு 44000 கோடினா ஸ்பிளிட் அப்ஸ் என்னன்னு அமைச்சர் விளக்குவார். அந்த ஸ்பிளிட் அப்ஸில் ஏற்கனவே எங்களுக்கு தொடங்கின நிதி இருக்குன்னு ஒரு எம்எல்ஏ எழுந்து போன ஆட்சியில் போட்டது, அது வந்து இதுக்குள்ளே வரலை, அது பாதியில் இந்த கட்டட வேலை நிற்காதான்னு ஒரு எம்எல்ஏ எழுப்பினார்னா நீங்கள் அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே கொடுத்து தான் அதில் கேட்பீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். மானிய கோரிக்கைங்கிறது இண்டிவிஜுவலாக டிபார்ட்மெண்ட் வைஸாக இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸும் கொஸ்டின் ரைஸ் பண்ணி நமக்கானதை வாங்கிட முடியாதா? ஏன்னா நீங்கள் மானிய கோரிக்கைங்கிறதுல அலாட் பண்ண ஃபண்டை குறைக்க வைக்கலாம், ஸ்கீம்ஸை வித்ட்ரா பண்ண வைக்கலாம், இல்லை ஃபண்டை இன்னும் அதுக்கு கூடுதல் தேவை இல்லை அதை நீக்க வைக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெசல்யூஷன்ஸாக இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ் கொண்டு வர முடியும். மானிய கோரிக்கைங்கிறது ஏன்னா இப்போ பட்ஜெட்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணியாச்சு. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கோரிக்கையும் நடத்தி விவாதித்து விவாதங்கள் முடித்து அதில் திருத்தம் வேணும்னா திருத்தம் செஞ்சுட்டு அவையில் வாக்கெடுப்புக்கு விடுவாங்க. வாக்கெடுப்பு நிறைவேறிய பிறகு தான் பட்ஜெட்டில் அந்த ஒரு போர்ஷன் நகரும். இப்படி ஒவ்வொரு துறையாக போட்டு எல்லாமும் சேர்ந்து ஹோலிஸ்டிக் ஆன பிறகு ஒட்டுமொத்தமாக பட்ஜெட் பாஸ் ஆனாதான்
அது வந்து நீங்கள் ஃபண்டை அரசினுடைய நிதியிலேருந்து எடுக்க முடியும், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ இது ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் பட்ஜெட்டில் போட்டதோட முடிஞ்சிடல. அது ஒவ்வொரு ஸ்டெப்பில் விவாதங்கள் முடிஞ்சு கன்வின்ஸ் ஆகி வாக்களிப்புங்கிறது நடந்து அது கிளியர் ஆகி இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். இதே தான் அங்கே பார்லிமெண்ட்டுக்கும் பொருந்தும். இதில் நீங்கள் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு இண்டிவிஜுவல் எம்எல்ஏஸ்க்கே உரிமை இருக்குன்னும் போது எதிர்கட்சிகள் இன்னும் கான்சியஸாக அதில் ஒர்க் பண்ணுவாங்க. சில திட்டங்களை வாபஸ் வாங்க வைக்கலாம், சில திட்டத்துக்கு நிதியை குறைக்க வைக்கலாம், அல்லது இன்னும் கூடுதலாக நேரடியாக ஒரு எம்எல்ஏ கிட்டே பேசி அதை நம்ம இது பண்ணிக்க முடியும். அவங்க அதை இது வந்து இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ்க்கு. சிஎம் அவர் துறைக்கு அவர் தானே மினிஸ்டரு. நீங்க மானிய கோரிக்கை, அது பேரே மானிய கோரிக்கை விவாதம் தான், மானிய கோரிக்கை உரை கிடையாது. ஸோ விவாதம் நாங்க எதை பத்தி கேட்போங்கிறத நீங்க பிரியரா கொடுத்துடணும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு 6 ஏரி தூர் வர்றாங்க நீர்வளத்துறைனா 6 கொஞ்சம் நெஞ்சமா இருக்கு. நீங்க சென்னைக்குள்ளேயே அத்தனை ஆறுகள் இருக்கும், எல்லாமும் அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க முதல்ல எதை பத்தி கேட்க போறீங்கிறது கொஸ்டினை கொடுத்துடணும். அமைச்சர் அதுக்கு அதிகாரிகள் ஆன்சர் ரெடி பண்ணாலும் அமைச்சர் அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவாரு. ஆனால் அதனுடைய பேக்ரவுண்டை கூட கேட்காம ஒரு பதிலை மட்டும் படிக்கலான்னு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு செகண்ட் கொஸ்டின் அவர் எழுப்பினாருன்னா உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியணும். இல்லைனா ஆன் லைவ்ல நீங்கள் சப் கொஸ்டினில் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலமைச்சர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அதிலே பார்த்துக்கலாம். நீங்கள் பல விதமான விஷயங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது அதில் பல விதமான ரோல்ஸ் இருக்கும் இல்லையா. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டில் தொடங்கி ட்ரான்ஸ்ஃபர்ஸு, போஸ்டிங்ஸு, சர்வீஸ் ரூல் ஃப்ரேம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். இப்போ முதலமைச்சருக்கு வைத்திருக்கிற போர்ட்ஃபோலியோவில் அவர் ரொம்ப முக்கியமாக ஒரு 5 விஷயங்களில் சில இதை வந்து நகர்த்தி விட்டுருக்கார். முதலாவதாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை முன்னாடி இருந்தது இல்லையா, அது ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் இந்த 2 துறைகள். அதே போல் பாவர்ட்டி அலிவியேஷன் அண்ட் ரூரல் இன்டெப்டட்னஸ், வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற வகையில் அதை நம்ம கிராமப்புற மேம்பாடு, கிராமப்புற வறுமை ஒழிப்புங்கிறதுக்கு ஒரு துறையை வச்சுருந்தோம். ப்ளஸ் இளைஞர் நலன், அதே போல் குழந்தைகள் நலன், முதியோர் நலன், ப்ளஸ் மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இதில் தான் அவர் அந்த பிரித்து விட்டுருக்கக்கூடிய இதை செய்கிறார். மிக பெரும்பாலும் 2 துறை மேஜராக எல்லாமுமே கிட்டத்தட்ட 90% கண்ட்ரோல். அப்படிங்கிறது கண்ட்ரோலுங்கிறத விட அலாகேஷன் அமைச்சர் ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை அமைச்சருக்கும் அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை, செய்தி விளம்பரம் மற்றும் தமிழ் வளர்ச்சி, இதுவே எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் கலந்தது தான், அவருக்கும் நேரடியாக போயிடுச்சு. ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை. நீங்கள் பேனல் உருவாக்குறீங்க, இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறீங்க, டாப் எக்ஸப்ட் ஹெச்ஓடி அண்டு ஹெச்ஓடிக்கு அடுத்த ஸ்பெஷல் பொசிஷனை தவிர மீதி எல்லாமே இவரே பார்த்து பாருன்னு அலாட் பண்ணிட்டாரு. அப்போ அப்படி நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா அவங்களுக்கான குழுவை போடுறதுக்கு ஒரு பேனலுக்கான அப்ரூவல் அதில் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் இன்னொன்றுக்கு ராஜ்மோகனும் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங், இதில் அந்த டாப் மோஸ்ட்டில் இருக்கிறத தவிர அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லைனை தவிர, அதாவது நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக அங்கே சிஎம்ஓ ஆஃபீஸில் செக்ரட்டரி லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களை தாண்டி கீழே இருக்கக்கூடிய லெவல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மொத்தமுமே அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்பாயின்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங். 1 அதே போல் சர்வீஸ் ரூல்ஸ். அந்த சர்வீஸ் ரூல்ஸுங்கிறது இன்றைக்கி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு துறை சார்ந்து அவங்களுடைய இதை நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான். டே டு டே அஃபேர்ஸில் இல்லை அவங்களுக்கான விதிகளை மாற்றுறீங்க. அரசு அலுவலர்களுக்கான நடைமுறை விதிகள், இப்போ சில சமயம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏர்ன்டு லீவை நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் லீவை எடுக்காமல் வச்சுருந்து ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கான சேலரியை கொடுக்குறதுங்கிறதெல்லாம் ஏர்ன்டு லீவில் வரும், இஎல்ல வரும். நடுவில் பணம் நெருக்கடி இருக்குன்னு அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். அதாவது நீங்கள் இப்போ எடுக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணாலும் அதுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்றது. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்பாக டிஎம்கே அதை நீங்கள் முன்தேதிட்டு வாங்கிக்கலாம். போன வருஷம் ரிட்டர்ன் பண்ணதுக்கும் நாங்கள் இப்போ அதுக்கான பணத்தை அரசு கொடுத்துருங்கிற மாதிரிலாம் சில இதை கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பணம் கொடுக்க முடியாதுங்கிற முடிவெல்லாம் எடுத்து நகர்த்துறது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூலயமா மூவ் பண்ணி தான் வாங்கணும். இதே போல் அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறது, அவங்க ஏதாவது சிக்கல்னு வராங்கன்னா டீல் பண்ணுறது. இந்த சர்வீஸ் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் 2ம் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. அதே போல் வறுமை ஒழிப்பு என்பது நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களுக்கு, இளைஞர் நலன் என்பது பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் ஒதுக்கப்படுகிறது. ஸோ அப்போ உங்களுக்கு டே டு டே கோஆர்டினேஷனோ இல்லை மற்ற விஷயங்கள் துறை சார்ந்து வருதுன்னா பிரீஃபிங் சிஎம்க்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஜிஸ்டா நம்ம பார்க்க வேண்டியது. சிஎம்க்கு எப்பயுமே ஒரு பிரீஃபிங் எப்பயுமே எல்லா துறையிலையும் தேவைப்படும்ல. அதை வைத்து அவர் வந்து சில முடிவுகளை எடுப்பார், சில டிஸ்கஷன்ஸ் நடக்கும். தலைமைச் செயலருந்து எல்லாருமே அந்த மீட்டிங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கவர்னன்ஸில் நடக்காமல் போகிறப்போ சிஎம் என்னவா அங்கே செயல்படுவாருங்கிறது இது ஒரு பொதுவான கேள்வி தான். சிஎம் என்னவா செய்யும்? ஒரு மிகப்பெரிய லேக். நீங்கள் இண்டிவிஜுவல் செக்ரட்டரிஸை
முதலமைச்சரை பார்ப்பதற்கான ஸ்பேஸ் அவர் உருவாக்கி தரலன்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது. அது விகடனில் தொடங்கி பலரும் அந்த விமர்சனத்தை வச்சுட்டாங்க. எல்லாருமே சீஃப் செக்ரட்டரிகிட்ட ப்ரீஃப் பண்ணிடுங்கன்னு. இதில் 2 விஷயம் இருக்கும். சில நேரங்களில் சீஃப் செக்ரட்டரிக்கும் சீனியராக இருப்பாங்க, பட் சீஃப் செக்ரட்டரி பொசிஷனுக்கு வராதவங்க யாராவது ஒருத்தவங்க செக்ரட்டரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த பேட்ச் சீனியராக ஜூனியர் ஈகோ இருக்கும். ஒரே பேட்சாக இருந்தாலும் அதில் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்குள்ளேயே வெவ்வேறு பவர் ஸ்ட்ரகிள் லாபிஸ் எப்பயுமே உண்டு. இது ஒண்ணு. எப்பயுமே ஒரு சீனியர் ஜூனியர்ங்கிறது ஒரு ஆஃபீஸ்லயே சீனியர் ஜூனியர்ங்கிறத தாண்டியும் ஒரே பேட்ச்ல இருக்கிறவங்களுக்குள்ளேயே உனக்கு அவ்வளவு எலிவேஷன் வந்துருச்சாங்கிற சிக்கல்கள் இது தனி. இத பியூரோக்ரஸிக்குள்ள ஒரு முட்டல் முதல்ங்கிறது ஒண்ணு விடுங்க. அமைச்சர்கள் மீதே பல நேரங்களில் குற்றச்சாட்டு இருக்கும். முதலமைச்சர் சொன்னது மீறி அமைச்சர் நீங்க பைபாஸ் பண்ணுங்க பாரு, இது அந்த செக்ரட்டரி நேரடியாக உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்க அமைச்சர்கள் மீதான விஷயத்த நடுவில் அதிகாரிகள் மட்டத்தில் பெருசா பரவாம டைரக்டா நீங்க கேட்டிங்கன்னா எதிர் அமைச்சரை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுமா, இல்லை அதிகாரிகளை வேணா மாற்றிக்கலாமா, இல்லை அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காரா, இல்லை அமைச்சர்கள் நீங்கள் கொடுத்த ப்ராமிஸை செயல்படுத்த வேண்டாங்கிறாங்களா, அப்படி சொன்னால் அது எங்கே அப்டேட் ஆகணும். இப்படியான விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சர் அட்லீஸ்ட் இல்லை, அது முதலமைச்சரை நேரடியாக கேட்பாரு தான். முதலமைச்சரின் கடமை தானே. முதலமைச்சருடைய இப்போ என்ன பண்ணுறாரு, அதை டெலிகேட் இப்போ இந்த துறையில் அவர் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சர்வீஸ் ரூல்ஸ் எல்லாம் பாருங்க, இல்லை அதுக்கான விஷயங்களை அவங்களே கிளியர் பண்ணலான்னு ஒதுக்கிட்டு செஞ்சிருக்காரு இல்லையா. இதற்கு பதிலாக அவர்களுக்கு அந்த துறையை கொடுத்து விடலாமே. நீங்க இன்சார்ஜா போடுறதுக்கு நீங்களே அதை இது பண்ணா அவங்க இன்னும் அதை, ஆனா இது வேலை பளு அதிகமாகாதா அவங்களுக்கு? இப்ப அடிஷ்னலா பாக்குறாங்கல்ல, நீங்க அடிஷ்னல்னு வெளியில அரசாணை எல்லாம் கொடுத்து அறிவிக்கல, உள்ளுக்குள்ள டெலிகேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த அமைச்சர் தன்னுடைய துறையை பார்ப்பாரா, முதலமைச்சர் அவரோட இதை கொடுத்துட்டாரு, அவர் பதில் சொல்லணும்னு இதை பார்த்துட்டு அவருக்கு ஆக்சுவலான துறையை கோட்டை விடுறதுக்கான கான்ஃபிளிக்ட் வரும்ல. முதலமைச்சர் நம்ம வகிக்கிறத விடவும் இதை தான் கேட்பாரு, ஏன்னா அவரை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோன்னு ஒரு பதட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் நம்பி கொடுத்துருக்காருன்னா இப்போ இருக்கிறத அவர்கள் புரிந்து கொள்வதற்கே நேரம் கூடுதலாக தேவைப்படும். ஆப்வியஸாக பத்தாது. நீங்கள் வருஷ கணக்கில் ஒரு துறையில் அமைச்சராக இருந்து விட்டு அதனுடைய டெப்த்தெல்லாம் தெரியாமல் இருந்தவர்களும் கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அது குறைவு, அவங்கள குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லலை. அந்த பவர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட்டே பண்ணாமல் அவங்க சும்மா இருந்தோங்கிற மாதிரி இருந்துட்டு வந்திருப்பாங்கிறத அதை நான் சொல்கிறேன். அதனுடைய அதிகாரம் என்ன, அதனுடைய வீச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு நம்ம கான்ட்ரவர்சி இல்லாமல் போயிடுவோன்னு ஃபுல் பவரை எக்ஸிக்யூட் பண்ணாமல் போன சம்பவங்களும் கூட நடந்திருக்கலாம் பல நேரங்களில். அது எஃபிஷியண்ட்டாக அவங்க அந்த ஒர்க்கை பண்ணாமல் போயிருந்திருக்கலாங்கிற விமர்சன பார்வையில். அப்போ அப்படியான இதை கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு இன்னும் நேரம் தேவைப்படும். நீங்கள் இதை டெலிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெலிகேஷன் ப்ராசஸ் நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நேரங்களில் டெலிகேஷன் நடந்திருக்கு. அப்பல்லோ மருத்துவமனைக்கு போன பிறகு அம்மையார் ஜெயலலிதா வகித்த துறையில் ஓபிஎஸ் வகிப்பார்னு அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக கவர்னர் தனக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி 166(2) அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு உண்டு. தினசரி அரசு நிர்வாகம் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு அப்படின்னு அந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி கவர்னர் உத்தரவிட்டார். எம்ஜிஆர் அமெரிக்கா மருத்துவமனைக்கு போனபோது அப்படி நடந்தது. முன்ன இருந்தக்கூடிய அரசுகள் அந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டோ பண்ணாத ஒரு விஷயத்த இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒருவேளை அது சக்ஸஸாக இருந்ததாலும் அது நமக்கான நல்லதாக தானே நம்ம எடுத்துக்கணும். அட் த எண்டு உங்களுக்கு அதில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் அரசை நோக்கி ஏதோ ஒரு தேவைக்காக நிற்கிற அவர்கள் பயனடைகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாற்றம் உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. உங்களுக்கு அது பொலிட்டிக்கலாகவும் உங்களை கொண்டாடுற இடத்திற்கு சாமானியர்கள் போவார்கள். இது ஒரு பக்கம் தமிழ்நாடு அசம்பிளி இந்த ஃபயர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ, அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் இங்கே மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கிறப்போ ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். 52 நிமிஷத்தில் 9 பில் டக்குன்னு பாஸ் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய விவாதமும் ஏற்படாமல் அந்த மாதிரி பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கா, அப்படி படலாமா? ஏன்னா விவாதம் இல்லாமல் ஒரு பில் பாஸ் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவா வேணாலும் வரலாம், இல்லை அது கரெக்டான விஷயத்தை நோக்கி நகர்றதாகவும் இருக்கலாம். 52 நிமிஷத்தில் 9 பில் இப்படி பாஸ் ஆகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய ஜனநாயகத்தை அல்லது இந்தியாவினுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இதைவிட மோசமாக யாராலும் அவமதிக்க முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் அவங்க ஆடி தீர்த்திருக்கிறார்கள். நம்ம அதை பார்க்கணும். 20 நாட்களாக நாடாளுமன்ற அவைக்கே வராமல் ஜெயராம் ரமேஷ் தான் அதை போட்டிருந்தாரு. கடந்த 1952 பிறகு எந்த ஒரு கூட்டத்தொடரிலும் பிரதமர் உள்துறை அமைச்சர் 2 பேரும் வராமல் இருந்த வரலாறே கிடையாது. இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் போட்டார். அதுக்காக கடைசி நாள் வந்தாங்க,
இந்த ஸ்லோகன் போட்டதும் அவங்க பாட்டுக்கு அதுக்கு பிறகு எக்ஸிட் ஆகுது தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. சும்மா கடைசி நாள் அந்த பேருக்கு நாங்கள் வந்தோம் நீங்கள் கேட்கல என்று சொல்வதற்காக நடந்திருக்கிறாங்க. நீங்கள் 20-21 நாளே ஏற்கனவே நீங்கள் வர்ற நாளே பத்த மாட்டேங்குது, 100 நாள் 120 நாள் வச்சு நீண்ட விவாதங்கள் நடத்தணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் 9 மசோதாக்களை 52 நிமிஷம்னா ஆவரேஜா என்ன 5 நிமிஷங்கிற மசோதாக்கு எடுத்துக்கிட்டாலே ஒரு 3 நிமிஷங்கிறதே பெரியதா. அதுவே இது இல்லாம வந்து சண்டைகள் வேற வரும். இல்ல அந்த 5 நிமிஷம் பேசல, 5 நிமிஷம் அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றதுக்கு நடுவில் தான் 5 நிமிஷமே தவிர வந்தே மாதரம் பில்ல பேசுனது 2 பேர் தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலே பேசியது கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. அதே போல அதற்கு பிறகு திரு ஆராஸ் அவர்கள் பேசுறாங்க. 2 பேரை தவிர குமரி இருக்க வேண்டிய காங்கிரஸ் இறங்கி பேசியிருக்க வேண்டிய காங்கிரஸ் அவங்க பாட்டுக்கு போய் கோஷத்தை போட்டுவிட்டு வெளில கிளம்பி போயிட்டாங்க. இது எந்த வகையில் அவங்க இந்த எதிர்ப்பை கூடுதலாக நீங்கள் பில்லு கொண்டு வந்து பாஸ் தான் பண்ண போகிறாங்கன்னா என்னென்ன தவறுகள்ங்கிறத கிழித்து தொங்க விட்டால் அது ஆன் ரெக்கார்டில் ஏறும். அது ஒரு வகையில் அமித்ஷா வந்தே ஆகணும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் முடக்கிட்டு எந்த பில்லுமே பாஸ் ஆகலைன்னா உங்களுக்கு கிடைத்த வெற்றிங்களாம். ஆனால் அவங்க 9 பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் உள்ள வராமே இருக்காங்க அப்படிங்கிறப்ப இருக்காங்கன்னும் போது அது பாஜக குறைஞ்சபட்ச ஜனநாயக உரிமை கூட இல்லாமல் இதை செய்கிறது என்பது உண்மை. அதே நேரம் இவங்க கோட்டை விட்டுருக்காங்கிறதும் யோசிக்கணும். இப்போ இவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, வந்தே மாதர் அதாவது திமுக பாஜக நெருங்குகிறதுன்னு. வந்தே மாதரத்தில் பேசின 2 பேர் பேசியது மாதிரி நீங்கள் யாரும் இல்லை, இங்கே தாவேகா தலைவர் முதலமைச்சரோ கூட வந்தே மாதரம் குறித்து இப்போ வரைக்கும் தாவேகா ஸ்டாண்டே சொல்லுங்க. கனிமொழி சொல்கிறாங்க, உங்களை எதிர்க்கிற அத்தனை பேரையும் நீங்கள் தேச விரோதிகள் என்று சொல்லுகிறீர்கள், யுவர் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி நேஷனல்னு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ளே அவங்க பேசுகிறாங்க. உங்களுடைய அரசாங்கம் தான் தேச விரோத அரசாங்கம்னு அவங்க பேசுகிறாங்க. ஆராசா பேசுகிறார், இந்த நாட்டினுடைய பிரிவினையின் போது மத ரீதியிலாக அது பிளவுபட்டு பற்றி எறிந்ததற்கு ஒரு மனிதரும் ஒரு பாடலும் தான் காரணம். அந்த மனிதர் சாவர்கர், அந்த பாடல் வந்தே மாதரம்னு அங்கே நின்று ஆராசா பேசினது இதுதான். அவ்வளோ பேர் பார்த்தோம். இவ்வளவு பேசிவிட்டு பாஜகவோட அவங்க போய் ஒன்றா சேர்ந்து நாளைக்கே சேர்ந்து கூட்டணி வச்சு கேபினெட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்கிற அளவுக்கு நம்ம பேசியாச்சு. ஆனால் இந்த வந்தே மாதரம் குறித்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சிக்கு அதில் ஸ்டேட்மெண்ட்டே கிடையாதுங்கிறது. ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டு நீங்கள் மத ரீதியிலாக ஒரு கடவுள் பெயரை சொல்லி வாழ்க என்கிற பாடலை எப்படி பொது பாடலாக அறிவிக்க முடியும்? எதற்காக நம் நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள், என்னுடைய இஸ்லாமிய சகோதரனும் கிறிஸ்தவ சகோதரனும் ஒரு சீக்கிய சகோதரனும் பார்சியும் எதற்காக தன்னுடைய தேசபக்தியை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும்? முதல்ல அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்டிருக்க வேண்டாமா? எதற்காக அந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் அதுக்கு அவமரியாதை செய்தால் அப்போ எழுந்து நிற்கணுங்கிறது தான் அதிகபட்சமாக நீங்கள் வைக்கிற அளவுகோல். அந்த பாடலை மனம் ஒன்றாமல் எதற்கு ஒரு மதம் சார்ந்த பாடலில் பொது பாடலாக நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்கிறத உங்களால் கேட்க முடியல. அதை விட முக்கியம், நீங்கள் அதில் துர்கை வாழ்கன்றிருக்கு, மகாலட்சுமி வாழ்கன்றிருக்கு, சரஸ்வதி வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸாலாம் இருக்குது. எப்படி இவங்க தமிழ் தாய் வாழ்த்துல தமிழை தாயாக கொண்டு போய் உருவகமோ ஒரு ரிலீஜனையும் கொஞ்சம் கீழே இறக்கி பேசக்கூடிய அடுத்த எதுவுமே அந்த பாடல்ல இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆங்கிள் யோசிச்சோம்னா அவங்க அந்த மதப்பெருமையாக அதை வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக ஒரு ஸ்பிளிட்டப்பை கொண்டு போகலாங்கிற ஒரு ஆங்கிளையும் ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸ் அன்னைக்கு ஒரு ஐடியாவாக ப்ரப்போஸ் பண்ணாங்க. சிக்கல் அங்கேருந்து வருது. ஆனால் நீங்கள் அவங்க வந்து இந்த நாட்டை காலனி ஆதிக்க இதிலிருந்து சுரண்ட வந்தவர்களையும் இங்கு இருந்து சுயமரியாதை கிடைக்காமல் மாற்று மதத்தை தழுவியவர்களை நீங்கள் ஒரே தட்டில் வச்சு அவனும் எதிரி இவனும் எதிரி நீங்கள் சொல்வீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அபாயமான ஆட்கள்ங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதனுடைய பேக்ரவுண்ட்லேருந்து சொல்கிறேன். எப்படி இங்கே தமிழை வந்து தாய் அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தினாங்களோ, ஒரு உவமைக்கு கொண்டு போனாங்களோ, அந்த மாதிரி அவங்க கொண்டு போய் அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மானும் போது தான் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும்னு நீங்கள் செய்றீங்க. கவிஞர்கள்ட்ட அது ஒரு சிக்கல். அதை அவர் பக்கிம் சந்திரர் அவருக்கு நெருக்கமான கடவுளோட கொண்டு போய் ஒப்பிட்டு வச்சுட்டாரு. அது இந்தியாவுக்கான பொது பாடலாக எப்படி மாறும்? 1937 இந்த பாடலை காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூடி விவாதிக்கிறது. இதை எடுத்துக்கலாமா, நம்ம வந்து சுதந்திர போராட்டத்துக்காக இதை எடுக்கலாமான் போது நேருவில் தொடங்கி சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து பட்டேல் இருக்காரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்காங்க. பெரிய விவாதத்துக்கு பிறகு தான் முதல் 2 பத்திகள் தான் பொதுவானதாக இருக்கிறது. பின்னாடி வரக்கூடியது சுதந்திரத்துக்கான போராட்டத்திலிருந்து மத ரீதியிலாக மற்றவர்களை தள்ளி வைக்கிற வேலையை செய்யும் என்று காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி 1937 இந்த பாடல் தொடர்பாகவே பக்கிம் சந்திரருடைய பாடல் காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா அதை எந்த இடத்துல வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
இன்னைக்கு அது வந்து பில்லா பேசப்படுறப்போ, விவாதம் ஏற்படுறப்போ காங்கிரஸ் ஒரு அமைதி காத்து வெளியே நகர்றாங்க. இப்போ நீங்கள் பாஜகவை பிடிச்சி உலுக்கி ஏதோ பட்டேலுக்கு செலவச்சங்கிறீங்க, அந்த பட்டேல் தான் 2 பேராகிராஃப் போதும்னு முடிவெடுத்த ரெசல்யூஷனில் இருந்திருக்கிறாருன்னு சொல்லணும். காங்கிரஸை பிடிச்சி உங்கள் நேருவும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தும் பட்டேலும் எல்லாம் உங்கள் ஆட்கள் தானே, அவங்க சொன்னது தானே, நீங்கள் ஏங்க அமைதியாக இருக்கிறீங்கன்னு அவங்க உள்ளே இறங்கி கேட்டுருந்துருக்கணும். எதையுமே கேட்காம ஏன் இதை அப்படியே பின் பாயிண்டடாக கேட்டோம்னா நமக்கு ஹிந்துத்துவா ஓட்டு போயிடுவோம் நீங்கள் பயப்படுறீங்க. அகிலேஷ் யாதவ்லேருந்து உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. FCRA பில் உள்ள விவாதத்துக்குள்ளே வந்தது. அது ரொம்ப பாஜக வந்து ரொம்ப மும்முரமாக முன்னெடுத்து போகிறாங்க. அதற்கு இந்த பக்கம் இருந்து எதிர்ப்பு அதிகமாக வந்து அதை ரிவ்யூக்குள்ளே தள்ளியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன, இதோடைய மையம் என்னவா? இல்லை, பாஜக அதை தள்ளி போட்டிருக்கிறது தவிர அதை நிறுத்தி வைக்கல. ஜேபிசியில் நம்ம என்னதான் ஜேபிசி போட்டாலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் உள்ளே சேர்த்தாலும் ஜேபிசி ஓவரால் ஏன்னா நீங்கள் 10 பேர் 11 பேர் ஆட் நம்பரில் போடுவாங்க. 11 பேரை போட்டுட்டு 5 பேர் எதிர்கட்சி 6 பேர் உங்கால்னா 6 பேர் வாக்களித்ததன் அடிப்படையில் இறுதி முடிவுங்கிறது மெஜாரிட்டியோட மார்ச்ல அதை வந்து முன்மொழிஞ்சு இப்ப இதுல வந்து இவங்க என்னவா இதை கொண்டு போவாங்க. வக்ஃபுமே இதே போல கொண்டு போனாங்க. அதே சட்ட திருத்தங்களா தான் வந்தது. வக்ஃபு ஜேபிசி போச்சுன்னு நினைக்கிறேன். வேற சில சட்டங்களும் ஜேபிசி போயிட்டு என்னவா கொண்டு வரப்பட்டதோ அதே மாடல்ல தான் ரிட்டர்ன் வந்து ஏற்றுக்கொண்டதாக நிறைவேற்றி விட்டார்கள். ஜேபிசிங்கிறது கொஞ்சம் தள்ளி போடுறது. இந்த பிரச்சனை இப்ப பெருசா எடுத்து இவங்க இங்கே உட்காந்துடக்கூடாது, எல்லாம் கலைஞ்சு ஊருக்கு போட்டுங்கிறதுக்காக ஜேபிசின்னு போறாங்க. அதனாலதான் அவங்க என்ன பிடிச்சாங்க, நீங்க கிறிஸ்டின் மிஷனரிஸ்க்கோ இல்லை இஸ்லாமியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய NGOஸ்க்கோ பிடிக்கிறீங்களே, RSSக்கு போனால் எங்கிட்டு இருந்தது, ஃபாரின்ல இருந்து வரலையான ஒரு கரெக்டான நர்வை அவங்க டச் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த மொத்த விவகாரமுமே எனக்கு சிஜேபியை கூட பாஜக வந்து ஒரு தவறு இப்படி ஆகும்னு தெரியாமல் அவங்க பண்ண தவறாக தான் நான் யோசிப்பேன். அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் வராங்க அப்படின்னா அதை வச்சு அந்த ராமர் கோயில் விவகாரத்தை திசை திருப்பலாம் நினைச்சாங்க. பட் அது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா வரைக்கும் போகும்னு பாஜக எதிர்பார்க்கல, சென்ஸ் பண்ணலை. அந்த தாக்குதல்கள் எல்லாம் பலரையும் தூண்டி விட்டு உணர்வு ரீதியில் வந்து உட்காருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. தாக்குதல் நடந்த அடுத்த நாள் அதை விட அடுத்த கூட்டம் அதிகமான போது தான் பிஜேபி தெரியாதனமாக இவங்களை வர வச்சு அடித்து சீனை மாற்றி விடலான்னு நினச்சோம். பெரிய சீனுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், ட்ராக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத ராங்னவை டச் பண்ணதுங்கிறது அவங்க அதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சைடு. இப்போ இந்த ராமர் கோயில் திருட்டெல்லாம் அடுத்து யூபி எலெக்ஷன் இருக்குது. அவங்க அதனால தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து யூபிக்கு 50 சீட்டை ஏற்றுறோம், 60 சீட்டை ஏற்றுறோம்னா இதை வச்சு சில் டவுன் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் ராமர் கோயில் விவகாரத்தை போதுமான அளவுக்கு கொண்டு போக இவங்களாலேயும் முடியல. பேசுறதுக்கான இடத்துக்கே அவங்க நகரில் நீட் விவகாரமும் ராமர் கோயிலையும் ஒரே பேட்டர்னில் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் இன்னும் அங்கே சலசலப்பு ஏற்படுத்துறது இந்த 2 வித. கடைசி நாள் கூட்டம் முடிஞ்சா இன்னைக்கு எல்லாம் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இதோட அடுத்த கூட்டத்தொடர் நவம்பருக்கு தான் இவங்க ஒன்னே சேருவாங்க. அரசியலே இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா அப்புறம் பிஜேபி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப பொசிஷன் பண்ணுற வேலையை தான் பார்ப்பாங்க. அந்த இடம் மிக மிக தவறானது. நீங்கள் ஜார்க்கண்டில் பேப்பர் லீக்ஸ் ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஏன் ஜார்க்கண்டில் மாணவர்கள் யாரும் நடக்கிறது, நாங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் நினைச்சா ஜார்க்கண்டில் ஆட்சியை கூட கவிழ்க்கலாம். பட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற ஹேமந்த் சோரனோட பல முரண்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதை பார்த்தா அவங்க ரொம்ப இணக்கமாக தான் செயல்பட்டு இருக்காங்க இந்த அரசோடங்கிற மாதிரில எடுத்து வைக்கிறீங்க. மோரார்லெஸ் பெரிய பாலிசி டிசிஷன்ஸு, மத்திய அதிகார பகிர்வுகள், அதெல்லாம் நாளைக்கு அவங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க டச் பண்ணிடக்கூடாதுங்கிற இடமா அப்படிங்கிறது தான். அது நம்மளுடைய அதிகார பறிப்பு அப்படிங்கிற வகையில இருந்தால் யோசிப்பாங்களே தவிர நாளைக்கு நம்ம வந்தாலும் இதை விட அதிக, அதாவது பிஜேபி இப்போ காங்கிரஸ் போட்ட கோட்டில் தான் பிஜேபி ரோடு போட்டிருக்கான். அந்த ரோடு வேண்டான்னு கோடு போட்டவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் 4 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஒருவர் கூட டீலிமிட்டேஷன் குறித்து வாயவே திறக்கல. அதில் 3 சீஃப் மினிஸ்டர் தென்னிந்தியாவில் இருக்கிறாரு. சவுத் லீட்ஸ் டு நார்த்ங்கிற லெவல்ல இருக்கா? அப்போ சவுத்தில் இருக்க சிஎம்ஸ் ஆஃப் காங்கிரஸ்க்கே டீலிமிட்டேஷன் பெரிய பிரச்சனை இல்லைன்னா விஜய் சாரை எதுக்குங்க ட்ரிகர் பண்ணி வர்றீங்க? அதாவது இதுதான் ஸ்ட்ரைக்கர் போய் அந்த காயினை பாக்கெட் பண்ணுது, ஆனால் ஸ்ட்ரைக்கரை நகர்த்தி விட்ட விரல் எதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது அன்ஃபார்ச்சுனேட்லி காங்கிரஸ்க்கு தான் போய் நிற்கிறது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அவையை முடக்கியதுங்கிறது பிரச்சனை இல்லை, முடக்க மட்டும்தான் செஞ்சீங்கன்னா இல்லை. 9 மசோதா போயிருக்குன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தோற்று இருக்கிறது என்பது தான் அர்த்தம். பட் இந்த நிறைவேறிய சட்டங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய விலை அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு கட்சியாக தனிப்பட்ட எந்த தாக்குதலும் இல்லை. இது ஒரு கவர்னன்ஸாக இவங்க 2 பேருமே எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஒன்றியத்துலேயும் சரி மாநிலத்திலையும் நம்ம இப்போ விவாதத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி உங்கள் நேரத்துக்கு. நன்றி.